ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற HAL ஏரியால இருக்கோங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்கிற ஏரியால. லாஸ்ட் வீடியோல நம்ம HAL ஏரோஸ்பேஸ் மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். முடிச்சுட்டு இப்போ HAL இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் BMTC பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ சூப்பரா இருக்க போகுது. கார்டன் சிட்டி பெங்களூருக்குள்ள நம்ம BMTC பேருந்து பயணம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க HAL இருந்து மெஜஸ்டிக் நோக்கிய BMTC பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, HAL கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்ல இருக்கோங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நேரா ஆப்போசிட்ல தான் இங்க இருக்கு பாருங்க HAL ஆர்ச்சஸ் எல்லாம். ஸோ இங்கிருந்து கொஞ்ச தூரம் ஒரு 200 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் HAL மியூசியம் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல நான் மியூசியம் பத்தி ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இங்க எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு பஸ் கிடைக்கும் மெஜஸ்டிக்கு. பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. HAL கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப் வழியா என்னென்ன பஸ்ஸஸ் எல்லாம் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. இதுல பாதி பஸ் வந்து மெஜஸ்டிக் போகுங்க. ஒவ்வொரு நம்பர்ஸ்லயுமே எத்தனை ABCDFGH இருக்கு பாருங்களா. இவ்வளோ பஸ்ஸஸ் இருக்கு. HAL கல்யாண மண்டபத்துல இருந்து நம்ம மெஜஸ்டிக் போறதுக்கு. இப்படி இருக்கு பாத்தீங்களா சிட்டிக்குள்ள முக்கியமான ஏரியா. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து டிஃபென்ஸ் ஏரியாங்க. ஆக்சுவலா இந்த சைடு மறைச்சிருக்காங்கல்ல, இதுதான் ஏர்போர்ட், HAL ஏர்போர்ட். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவனஹள்ளிக்கு மாத்திட்டாங்க. ஃபுல்லா 3 சைடு இருக்கு பாருங்க. யூஸ்வலா 2 சைடு தான் இருக்கும். மீடியம்லயும் வந்து ஒரு சைட்ல எவ்வளவு பெரிய மரங்கள் இருக்கும், மீடியம்லயும் அவ்வளவு பெரிய மரங்கள் வளர்த்து வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்து இந்த கேனோப்பின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா 2 பக்கம் மரங்களால மூடிட்டு நடுவுல குகைக்குள்ள போற மாதிரி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சிட்டிக்குள்ளேயே இருக்கு பாருங்களா. பெங்களூர் இதனாலதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களே, மெஜஸ்டிக் போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம HAL ஏரோஸ்பேஸ் மியூசியத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. இது வந்து கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப். ஓகேவா? HAL கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப். ஸோ இங்கிருந்து நாம மெஜஸ்டிக் வரைக்கும் போறோம். ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள டிராவல் பண்ண போறோங்க. அதனால கண்டிப்பா டிராபிக் இருக்கும். ஸோ அதுக்கே ரெடி ஆயிக்குங்க. பட் ஆனா மக்களே, நான் பெங்களூர்ல டிராவல் பண்ணும்போது இதை சொல்லிட்டே இருப்பேன். எவ்வளவு பெரிய மெட்ரோ சிட்டி ஆயிட்டாலும் இன்னும் எவ்வளவு கிரீன் கவர் வந்து மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. இதனாலதாங்க பெங்களூரை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. HAL தான் வந்து ஏர்போர்ட் நான் காமிச்சேன்ல, இப்போ வந்து ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏர்போர்ட்டை. ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸுக்கு சிவிக் சொசைட்டிக்குமே வந்து இந்த ஏர்போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவனஹள்ளியில இப்போ புதுசா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டினதுக்கு அப்புறம் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அங்க மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ HAL ஏர்போர்ட் வந்து பியோர் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் பர்பஸ்க்காக. இதை தவிர வந்து எலங்காலையும் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குங்க. அங்கதான் வந்து ஏர் ஷோ எல்லாம் நடக்கும். ஸோ பெங்களூர் சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி, டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமான நிறைய ஏரியாஸ் இருக்கும். கண்டோன்மெண்ட்னே வந்து ஒரு தனி ஏரியாவே இருக்கு. நம்ம மெஜஸ்டிக் போறதுக்கு முன்னாடி கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் தாண்டி தான் வந்து மெஜஸ்டிக்கே ரீச் ஆகும். ஸோ மக்களே, நம்ம HAL இருந்து கிளம்பிட்டு இப்போ மெஜஸ்டிக் போற ரூட் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் எல்லாம் தாங்க நாம கடந்து போறோம். டொம்லூர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து நிறைய IT பார்க்ஸ் எல்லாம் இருக்கும் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் இங்க இருந்தங்காட்டி சிலிகான் வேலி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சீடெல்லாம் போட்டது வந்து இந்த ஏரியா தான். ஓகேவா? யூஸ்வலா ஏர்போர்ட் பக்கத்துல தானே வந்து ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வைப்பாங்க. கிளைண்ட்ஸ் எல்லாம், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த ஏரியா வந்து ரொம்பவே பாப்புலர். இங்கிருந்து உங்களுக்கு இந்திரா நகர் எல்லாம் பக்கம் ரொம்பவே பாஷான ஏரியா. அது போக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மணிப்பால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். ஓகேவா? UDP பேஸ்டு ஊரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சஸ் இதெல்லாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ் ஹோட்டல் இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். ஸோ நல்லா பாஷான ஏரியான்னு வச்சுக்கோங்களா. ஸோ நம்ம சொன்னால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்கே இருந்த போது இந்த ஏரியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. இப்போவும் முக்கியத்துவமாக தான் இருக்கு.
பட் ஆனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் தேவனஹள்ளி ஏர்போர்ட் வந்து இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு. இது வந்து பியூர் டிஃபென்ஸ் ஏர்போர்ட் ரீஜனா இருக்கு. அதனாலதான் வந்து ட்ரோன்ஸ் ஃபிளை பண்றதுக்கெல்லாம் கூட இங்க தடை விதிச்சிருப்பாங்க அந்த பர்டிகுலர் ஏரியால, ஹெச்ஐஎல் ஏர்போர்ட் இருக்கிற ஏரியால. ஸோ மக்களே வாங்க, நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ள சூப்பரா டிராவல் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம பிரிட்ஜஸ்க்கு கீழே கூட வந்து குட்டி குட்டி கார்டன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. ஸோ என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க விர்ச்சுவலா எங்கூட பெங்களூருக்குள்ள டிராவல் பண்ணுங்க நம்ம பிஎம்டிசி பஸ்ல மெஜஸ்டிக் வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெச்ஐஎல் மியூசியம் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம மெஜஸ்டிக் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தாங்க. 11 to 12 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். பட் ஆனா வந்து டிராபிக் இருக்கிறதுனால அங்கங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிருக்கிறோம். பட் போற வழி எல்லாமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. 2 சைடுமே வந்து ஃபுல்லா வந்து மரங்கள் வச்சிருக்காங்க. ஏதோ கிராம பகுதிகளுக்குள்ள டிராவல் பண்ணா எப்படி இருக்கும், ரோடோட 2 சைடும் மரங்கள் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாமே வந்து ஹெச்ஐஎல் ஏரியாவும் நம்ம மிலிட்டரி கண்டோன்மெண்ட் இருக்கிற ஏரியாவும் தான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஏதோ வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃபீல். ஃபுல்லா வந்து கிரீன் கவர் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் வந்து நம்ம மிலிட்டரி குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கங்க வந்து மிலிட்டரியோட ஆபீசஸ் எல்லாம் இருக்கு. பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம சிட்டில எவ்வளவு டிராபிக் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கடுப்பாகாம அப்படியே பெப்பரப்பான வேடிக்கை பார்த்துட்டு டிராவல் பண்ணலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரோட்ஸ் இருக்கும் பெங்களூருக்குள்ள. ஸோ நீங்களே பாக்குறீங்களா விர்ச்சுவலா, வேற எந்த சிட்டில வந்து இந்த மாதிரி கிரீன் கவர் இருக்கு சொல்லுங்க. பெங்களூர்ல தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ மக்களே, நம்ம
ஹெச்ஏஎல் ஏரோஸ்பேஸ் மியூசியம் பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம ஆரம்பத்துல இருந்து இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன புது ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க, ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க, ஹெச்ஏஎல் ஏரோஸ்பேஸ் மிஷன்ஸ்ல எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பங்குகள் வகிக்குது, அதாவது நம்ம க்ரூ மாடியூல் எல்லாம் டெவலப் பண்றாங்கல்ல இப்போ மேண்ட் மிஷனுக்கு, அது முதற்கொண்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் லான்ச், இது இந்த ஏரியாஸ்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து ஹெச்ஏஎல் மியூசியம் வந்து நீங்க விசிட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஆடியோ விஷுவல் மாடியூல் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வந்து டச் ஆஃப் த பட்டன்ல நம்ம அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா பார்க்க முடியுது. அங்கங்க வந்து குட்டி குட்டி ஏர்கிராப்ட்ஸோட மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள மியூசியம்குள்ள. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஸ்கிரீன்ஸை நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணாவே வந்து டீடைல்ஸ் எல்லாம் வந்துருது. அது போக ஏஐ சாட்பாட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுகிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டா அது பாட்டுக்கு ஆன்சர் பண்ணுதுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் கேன்டீன் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. கேன்டீன் பாத்தீங்கன்னா இந்த நம்ம டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களோட அசோசியேஷன் இருக்குல்ல, ஃபேமிலி அசோசியேஷன், அவங்களே பண்ணி விற்கிறாங்க. ஸோ போனீங்கன்னா அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுனால வர்ற ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம மிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபேமிலி அசோசியேஷனுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஃபீல் தானே, ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அப்படிங்கிற போது நாம கண்டிப்பா அங்க நிறைய வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாக்ரெட் ஹார்ட் இன்ஸ்டிடியூஷனுங்க. நம்ம பெங்களூருக்குள்ள இந்த மாதிரி நிறைய கெத்தட்ரல்ஸ், பழைய காலத்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே கட்டினதுங்க. கண்டோன்மெண்ட் இருந்த காலத்துல, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச போதே கண்டோன்மெண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அவங்க இருந்த காலத்துல ஆபீசர்ஸ்க்கு தேவையான சர்ச்சஸ், குவார்டர்ஸ் எல்லாம் கட்டுவாங்கல்ல. ஸோ அந்த காலத்துல இருந்தே வந்து பெங்களூருக்குள்ள இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆர்கிடெக்சர் எல்லாம். அது இப்போ வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கட்டுற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா கட்டுவாங்க. பாக்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ பாருங்க மக்களே, நம்ம மெஜஸ்டிக் போற கொஞ்சம் பக்கத்துல போக போக எவ்வளவு டிராபிக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. கண்டோன்மெண்ட் ஏரியால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், ஏன்னா அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி இல்லை, அதனால ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்காது. ரோட்ஸ் எல்லாம் வந்து நல்லா அகலமா வேற இருக்கும். சிட்டிக்குள்ள போக போக ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு டிராபிக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பீக் டைம், ஈவினிங் டைம் வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, எல்லாம் வேலை முடிச்சு வீட்டுக்கு கிளம்புற சமயம், அதனால கொஞ்சம் கூர்ந்துட்டு தான் போகும். ஸோ பொறுமையா எங்கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க மெஜஸ்டிக் போற வரைக்கும். ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெச்ஏஎல் மியூசியம் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்பி ஹெச்ஏஎல் ஏர்போர்ட் டொம்லூர் ஏரியா, அதுக்கப்புறம் இந்திராநகர் கிராஸ் பண்ணமா என்னன்னு கரெக்டா தெரியல. பட் ஆனா நம்ம மணிபால் ஹாஸ்பிட்டல் ஏரியா, லீலா பேலஸ் எல்லாம் இருக்கிற ஜங்ஷன் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது பெங்களூருக்குள்ள இருக்கிற டவுன் ஹால் ஏரியாங்க. டவுன் ஹால் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஆக்சுவலா இது வந்து சர் கேபி புட்டண்ணா செட்டி டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட 1935லயே கட்டினதுங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு கிரேக்கோ ரோமன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. ஸோ டவுன் ஹால்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காரக்கூடிய ஆடிட்டோரியம் எல்லாம் கூட இருக்கு. ஸோ இது வந்து முக்கியமான சிவிக் கேதரிங்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்கும் தெரியுமா. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுன் ஹால் ஏரியால தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வரும்போதும் டவுன் ஹால்ல நிறைய பேர் இறங்கிட்டு, அதாவது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போகும். ஸோ டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி தான் வந்து மெஜஸ்டிக் இன்னொரு பஸ் எடுத்து போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டவுன் ஹால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களா. ஸோ நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ இந்த வீடியோல தெரிஞ்சுக்கங்க. இன்கேஸ் நீங்க வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ல வரீங்கன்னா டவுன் ஹால்ல இறங்கிக்கணும். டவுன் ஹால்ல இறங்கிட்டு நம்ம மெஜஸ்டிக் பஸ் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து கேஆர் மார்க்கெட் வழியா மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போயிடும். ஓகேவா. எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் வந்தா சாந்தி நகர்லயே இறக்கி விட்டுருவாங்க. நீங்க அங்கிருந்து உங்களுக்கு டைரக்ட் மெஜஸ்டிக் பஸ் கிடைக்கும். அந்த பஸ்ஸுமே வந்து டவுன் ஹால் வழியா தான் வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் போகும். ஸோ எவ்வளவு டிராபிக் ஆயிருச்சு பாருங்க மக்கள் டவுன் ஹால் ஏரியாலாம் வந்தோடனே. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன், கிட்டத்தட்ட எல்லா டைரக்ஷன்ல இருந்துமே வந்து எக்கச்சக்கமான வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ அங்கிருந்து மெஜஸ்டிக் போய் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆகிறதுக்குள்ள இன்ச் பை இன்ச்சா தான் வந்து நகர்ந்துட்டு போற மாதிரி இருக்கும். பட் இதுவுமே வந்து நிறைய ஸ்டேட் செக்ரட்டேரியட் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அதெல்லாம் இருக்கிற ஏரியா ஆஃபீஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸ், கர்நாடகா ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே வந்து பிஸியான ஏரியாவா இருக்கும். அவ்வளவு பிஸியான ஏரியால கூட பாருங்க மக்கள், இதெல்லாம் வந்து காலங்காலமா இருக்கிற மரங்கள் மக்கள், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சன்லைட்டு கீழே விழல பாருங்களா ரோட்ல, அந்த அளவுக்கு வந்து கிரீன் கவருங்க. பெங்களூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கும். சரியான ஆளுங்கப்பா இவங்க. இவ்வளவு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் பண்றேன், பிரிட்ஜ் கட்டுறேன், அது கட்டுறேங்கிற பேர்ல இந்த மரங்களை எல்லாம் வெட்டாம அப்படியே வந்து அந்த கிரீன் கவரை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். பெங்களூருக்குள்ள டிராவல் பண்ணும் போதே வந்து நமக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றது இந்த விஷயம் தான். பாக்குற இடம்லாம் வந்து குட்டி குட்டி கார்டன்ஸ், பார்க்ஸ், ரோடோட ரெண்டு பக்கமும் வந்து மரங்கள் அப்படின்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டிராவல் பண்றதுக்கு. நீங்க எந்த ரெசிடென்ஷியல் ஏரியா போங்க, எல்லா ஐடி பார்க்ஸ் போங்க, எல்லாத்துக்கு பக்கத்துலயும் வந்து ஒரு கார்டன் அமைச்சிருப்பாங்க. கார்டன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ சிவிக் சொசைட்டியும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, குப்பையெல்லாம் போடாம. நம்ம பெங்களூர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பார்க்ஸ் எல்லாம். நீங்க லால்பாக் எல்லாம் போய் பாருங்களா, நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் தோத்து போயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. உள்ளுக்குள்ள நிறைய நர்சரி எல்லாம் இருக்கும். ஸோ அங்கிருந்து நம்ம வீட்டுக்குள்ள இன்டோர் டெக்கரேஷன்ஸ்க்காகவும் வாங்கிட்டு போகலாம். அவுட்டோர் கார்டன்ஸ், குட்டி குட்டி கார்டன்ஸ் இருக்கும்ல, அங்க வைக்கிறதுக்காகவும் வந்து பிளான்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா பெங்களூருக்குள்ள. ஸோ நான் இந்த பிஎம்டிசி பஸ் ஜர்னி வந்து போடுறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து இதுதான். நம்ம பெங்களூருக்குள்ள டிராவல் பண்றோம், ஹார்ட் ஆஃப் த சிட்டில டிராவல் பண்றோம். பட் ஆனா டிராபிக் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆப்வியஸ்லி கொஞ்சம் பொறுமை இழந்துரும். பட் ஆனா அதுக்கு ஈக்குவலா வந்து நமக்கு அப்படியே சூப்பரா வேடிக்கை பார்த்துட்டு ஜம்முன்னு கிரீன் கவர்ல பசுமையா டிராவல் பண்றதுக்கும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஏரியாஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் வந்து இந்த வீடியோ பர்டிகுலரா பண்ணா. இன்னொரு விஷயம் வந்து, நீங்க மணிபால் ஹாஸ்பிட்டல் சைடு, லீலா பேலஸ் ஹோட்டல் சைடு அல்லது ஹெச்ஏஎல் எல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய ஐடி பார்க்ஸும் வந்து அந்த சைடும் இருக்கு. ஓகேவா. ஹெச்ஏஎல் தவிர பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்டான ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து ஹெச்ஏஎல் சைடு இருக்கு. அப்படிங்கிறதுனால இது ரூட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூட். அதனாலதான் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் போட்டது. நம்ம ஹெச்ஏஎல் மண்டபம் பஸ் ஸ்டாண்ட்லேயே காமிச்சலாம். ஒவ்வொரு நம்பர்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ABCDEFGHன்னு நம்ம ஆல்பபெட்ஸ் எல்லாத்துலயும் வந்து ஒரு பஸ் ஓடிட்டு இருக்கும்.
கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ்ங்க. நாம நார்மல் டைம்ல ஹாஃப் அன் அவர் வந்து உங்களுக்கு 1 ஹவர் ஆகுங்க நீங்க மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு. வேற வழி இல்லை, நம்ம என்ன செய்யறது? ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணணும்னா இந்த மாதிரியான அவஸ்தைகளை நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் வேணும். ஸோ ஆல்மோஸ்ட் மெஜஸ்டிக் பக்கத்துல வந்தாச்சு மக்களே. மெஜஸ்டிக் பக்கத்துல எவ்வளவு மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஷாப்பிங் எல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் சூப்பரான ஏரியாஸ். அது போக பாத்தீங்கன்னா பெங்களூரோட ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஃபேமஸான ஏரியா. நிறைய தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், 4-5 தியேட்டர்ஸ் இருக்கும். ஃபுல்லா வந்து லோக்கல் கன்னட மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த மாதிரி தியேட்டர்ஸ்க்கு வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்க குட்டி குட்டி மார்க்கெட் ஏரியாஸ் இருக்கும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா சிக்பேட் மார்க்கெட் எல்லாம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஓகேவா? இங்க இருக்கிற பைலைன்ஸ்குள்ள நீங்க நடந்து போனீங்கன்னா நேரா போய் சிக்பேட் மார்க்கெட் ஏரியால தான் ரீச் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நம்ம சென்னைக்கு எப்படி பாரிஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, எல்லா ஹோல்சேல் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் பெங்களூர்ல இந்த ஏரியா. எந்த பைலைன்குள்ள உள்ள போனாலும் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்குள்ள வந்தாச்சுங்க, ஹெச்ஏஎல் மண்டபம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிஎம்டிசி பஸ்ஸஸ்க்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நேரா இந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு நாம ரயில்வே ஸ்டேஷன் சைடு போயிடலாம், மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் போயிடலாம். ஸோ பாத்தீங்கல்ல, ஆம்னி பஸ்ஸஸும் ஆப்போசிட்ல இருக்கும் என்ட்ரன்ஸ்ல, மெஜஸ்டிக் என்ட்ரன்ஸோட ஆப்போசிட்ல. ஸோ எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து டிரான்சிட் ஹப்னா வந்து நம்ம மெஜஸ்டிக். அதனால எக்கச்சக்கமான
விதமான ரஷ் இருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா இன்டர் கனெக்டடா ஈஸியா பயணிக்கிறதுக்கு வந்து ஓவர் பிரிட்ஜ் அண்டர் பிரிட்ஜ்னு கட்டி வச்சிருப்பாங்க. அதனால ரொம்ப எல்லாம் வந்து கன்ஜஸ்டடா அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ வாங்க மக்களே இறங்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம HAL கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்ல இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் வந்த இந்த BMTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from Majestic Bus Stand, பெங்களூருங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.